அடுத்து துளாராசி. துளாராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக. ராசி குரு பார்க்கும்போது தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுபோக உங்களுடைய ராசிநாதன் 6ல் மறைஞ்சாலும் உச்சமடைகிறார். அதுபோக உங்களுக்கு பிருகுமங்கல யோகத்தையும் அவர் கொடுக்குறார். இதன் காரணமாக உங்களுக்கு கடன் உடனே வாங்கி நல்ல சுபகாரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கடன் வாங்குவதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடன் வாங்கினா திருப்பி கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு திருமண நிச்சயத்தை எதிர்பார்ப்பவங்களுக்கு திருமண நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் வில்லங்க விவகாரங்கள் ஏற்படலாம். எதையும் பார்த்து நிதானமாக பேசுவதுதான் நல்லது. கூடுமான அளவு வழக்கு மன்றத்தை, அதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்க விவகாரம் ஏற்படும் போது சிலர் வழக்கு மன்றத்தை சந்திக்க நேரிடலாம். அது மாதிரி போகாமல் முடிந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழக்கு மன்றத்தை சந்திக்க நேரிட்டால் அது நீண்ட காலம் இழுபறியாக 2027-28 வரைக்கும் அது இழுபறியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற நிலைகளில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வையும் வளர்ச்சியும் கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு புதன் 5ல் இருக்கிற காரணத்தினால் பங்கு பத்திரம், ஷேர் மார்க்கெட் இதில் எல்லாம் முதலீடு போடுறவங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். தங்கம் முதலீடுகள் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதுபோக கடன் பத்திரங்களை முதலீடு போகிறதுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து 6ல் இருக்கிற காரணத்தினால ஏதாவது குழந்தைகளால் வீண் செலவுகள், உங்களுக்கு கட்டடங்கள், வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. உறவினருக்குள் சிறு மனஸ்தாபம் வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குதுங்க. உறவுகளோடு பழகும்போது எச்சரிக்கையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு ஏற்றத்தையும் ஆதாயத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு அதாவது ஏப்ரல் 20, 21, 22 சந்திராஷ்டம். அந்த காலகட்டத்தில் வீண் மனக்குழப்பம் ஏற்படும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நன்றி.